வணக்கங்க. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில முன்னேறணும் என்கின்ற எண்ணத்தோடு கூட தான் எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் டிசிஷன். முதல்ல டிசிஷன் தான். அந்த டிசிஷன் டிசிப்ளினா மாறணும், ஒழுக்கமா மாறணும். அந்த டிசிப்ளின் கன்சிஸ்டன்டா மாறணும். அப்போதான் ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் தான் உங்களுடைய ஐடென்டிட்டியாவே மாறும். தட் will become your freedom. எல்லாருமே சொல்லுவாங்க we have to live with the decisions அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லங்க, we have to live with the consequence which is the result of the decision. நம்ம எடுக்கிற முடிவுகளின் விளைவுகளோடு கூட தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷம் ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஆயிடுச்சு. டிசம்பர்ல நிறைய டிசிஷனை எடுத்திருப்பீங்க. இந்த ஒரு மாசம் அதை டிசிப்ளினா, அதை கன்சிஸ்டன்டா, அந்த ரிசல்ட் ஓரியன்டா நம்ம ஒர்க் பண்ணிருக்குமா அப்படின்னு பாருங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ரிசல்ட் இல்லைன்னா நீங்க எடுத்த டிசிஷனுக்கே திரும்பி போய் டிசிப்ளினா, கன்சிஸ்டன்டா, அந்த ரிசல்ட் ஓரியன்டா நீங்க இருக்கும் பொழுது உங்களுடைய ரிசல்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் உயரத்தை நோக்கி பயணிக்கலாம். ஒருவேளை உங்களால சரியா டிசிஷன் எடுக்க முடியல, டிசிஷன்ல தான் எனக்கு பிரச்சனையே இருக்குன்னு சொன்னா ஒரு வசனத்தை பாட்டா பாடுறேன், கவனிச்சுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. எஸ், God is there to help you in all decisions. கடவுள் உங்களுடைய எல்லா தீர்மானங்களிலும் உதவி செய்ய ரெடியா இருக்கிறாரு. ரிசல்ட் ஓரியன்டா இருப்போம். Have a nice day. God bless you.